இந்த உலகம் இருக்கு இல்லையா, இது நமக்கு கொடுக்கறதுல எதெல்லாம் மிக ரொம்ப நல்லதோ அத்துணையும் நீ அனுபவிக்க வேண்டும் என்றால் பிள்ளைங்களை பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கணும், வெளிநாட்டுக்கு பிஸ்னஸ் கிளாஸில் பறக்கணும், நல்ல ஒரு வீடு கட்டி வாழணும், பிள்ளைங்களை வசதியாக வளர்க்கணும், அறிவார்ந்த பிள்ளைங்களா வளர்க்கணும், ரொம்ப அறிவை கொடுக்கறதுக்கு நல்ல பள்ளிக்கூடங்கள் நல்ல கல்லூரிகளை தேடி போகணும், நம்ம நல்ல உடை உடுக்கணும், நம்ம நல்லபடியாக வாழணும், மற்றவர்கள் மதிக்கும்படியாக நாம் இருக்க வேண்டும், நல்ல ஒரு வாகனத்தை வச்சுட்டு சேஃபாக போகணும். இப்படிலாம் செய்யணும்னா அதுக்கு அடிப்படை தேவை பணம். யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? தெர் இஸ் நோ ஃப்ரீ லஞ்ச் இன் த வேர்ல்டு. கோவிலில் அன்னதானம் பண்ணால் கூட புண்ணியம் வேணும், பணம் சம்பாதிக்கணும்னு தான் காசை கொண்டு போய் போடுறான். நல்லா தெரிஞ்சுங்க. எவனாவது எனக்கு பணம்லாம் வேண்டாம், அதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னா இயலாதவன் சொல்கிற வேலைன்னு வச்சுக்கோங்க. நான் உலகம் பூரா பார்த்துட்டு சொல்கிறேன். அப்போது இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், money is plentiful for those who knows the simple laws which governs its acquisition. பணத்தை சம்பாதிப்பதற்கும் பணத்தை சேமிப்பதற்கும் உரிய சூட்சுமத்தை எவனெல்லாம் தெரிந்து கொண்டானோ அவன் அத்தனை பேரிடமும் பணம் குவிகிறது. உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, இந்த உலகத்தில் உள்ள பணம் 100% வச்சுக்கோங்க. உலகத்தில் வேர்ல்டில் 100% பணத்திலே 96% பணம் 1% மனிதர்கள்ட்ட மட்டும்தான் இருக்குன்னா உங்களால் நம்ப முடியுமா? மீதி உள்ள 4% இருக்குல்ல, 96 போச்சுன்னா அதை தான் மீதம் உள்ள 1% போச்சுன்னா 99% மக்கள் பிரிச்சுக்கிறாங்களாம். அவன்கிட்ட மட்டும் எப்படி பணம் சேருது? நீங்கள் பணம்னு நிறைய சேர்த்தவன அரசியல்வாதிகள்லாம் கொள்ளையடிச்சு சேர்க்குறான்ல, அதை விட்டுருங்க, அதை பின்னாடி நான் சொல்கிறேன். அது இல்லை நான் சொல்கிறது, உழைச்சி சம்பாதிக்கிறது. எப்படி 96% பணம் அவன்கிட்ட இருக்கு? எப்படி தெரியுமா இருக்கு? அவர்கள் ஒரு பிஸ்னஸை எடுத்துக்கிட்டான்னா அந்த பிஸ்னஸை தவிர வேற எதை பற்றியுமே சிந்திக்கிறது இல்லை. உலகத்தில் உள்ள அறிவு 100% இருக்குன்னு வச்சுங்க. 2% மனிதர்கள் மட்டுமே மிகப்பெரிய அறிவாளிகளாக தன்னுடைய அறிவை முழுமையாக உபயோகிப்பனவா இருக்கலாம். 98% பேர் இல்லையா, ஓரளவுக்கு இருக்காங்க. அப்போது பணம் வேணும். பணத்தை சம்பாதிக்கிறதுனா நம்ம நல்லபடியாக வாழணும்னா பணம் வேணும், மரியாதையாக வாழணும்னா பணம் வேணும். பணம் யார் பணத்தை சம்பாதிப்பதற்குரிய சூட்சுமத்தை தெரிந்து வைத்திருக்கிறானோ அவன்கிட்ட பணம் குவியுது. அது மட்டும் இல்லை, மணி இஸ் கவர்ன்டு டுடே பை த சேம் லாஸ் which governs its acquisition 6000 years back. 6000 ஆண்டுகளுக்கு முன்னால் பணத்தை சேமிப்பதற்குரிய சூட்சுமம் எதுவாக இருந்ததோ, சிறிய சிறிய விதிகள் எதுவாக இருந்ததோ, இன்று வரை அதுவாகத்தான் இருக்கிறது. உங்களால் நம்ப முடியுதா? 6000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் பணக்காரனாக இருந்தான்னா அவன் எப்படி பணம் சேர்த்தானோ நியாயமான வழியில், இன்னை வரைக்கும் அது அப்படி தான் இருக்கான். அது எப்படி அப்படி இருக்க முடியும்? பாபிலோனில் தொங்கு தோட்டம் நிறைந்த பாபிலோன் நகர வீதிகளில் நேபுகாத் நேச்சார்னு ஒரு பெரிய மன்னன் ஆளும்போது உலகத்திலே பணக்கார நாடு அதான். தொங்கு தோட்டமே இருந்துச்சு, தோட்டமே தொங்கிட்டு இருக்கும். அப்போ அந்த வீதிகளில் பணம் அச்சடிக்கலை. அப்போ எல்லாம் காசு, தங்க காசு. அந்த தங்க காசுகளை மூட்டை மூட்டையாக சுமந்து கொண்டு அது எழுப்புகின்ற ஒளியை பார்த்து கொண்டு அந்த வியாபாரிகள்லாம் நடந்தாங்கல்ல. அன்னைக்கு பணத்தை சேர்க்கறதுக்கு என்ன விதியோ இன்னைக்கு வரைக்கும் அதுதானா? அது என்ன விதி? அருமை பெரியோர்களே, எவன் ஒருவன் ஆகாறு அளவிட்டதாயினும் கேடில்லை போகாறு அகலாக்கடை. செல்வம் வருகின்ற வழி, அது பிஸ்னஸாக இருக்கட்டும், தனி மனித வாழ்க்கையாக இருக்கட்டும், பணம் வர்ற வழி எவ்வளவு சின்னதாக இருந்தாலும் பரவாயில்லையா, அது போகிற வழி அதை விட சின்னதாக இருந்தா. எவன் ஒருவன் சேமித்து வாழ பழகிவிட்டானோ அவன் பணக்காரனாவதை யாராலும் தடுக்க முடியாது. எவன் ஒருவன் அளவுக்கு மீறி செலவு செய்து வாழ்கிறானோ அவன் ஏழை ஆகிறதை யாராலையும் தடுக்க முடியாது. தேவையில்லாத பொருட்களை எவன் ஒருவன் வாங்கி குவிக்கிறானோ இளமையிலே, தேவையான பொருட்களை முதுமையிலே அவன் விற்றே ஆக வேண்டும். அதுக்கு என்ன சொல்றான்? அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தானும் கடும். இருக்கிற மாதிரி இருந்து திடீர்னு இப்போ எத்தனை பிஸ்னஸ் நொடிச்சு போகுது. இப்போ நான் சொன்னல நோக்கியா கம்பெனியை ஏன் நொடிச்சிச்சு? எல்லாத்துக்குமே என்ன காரணமாக இருக்குன்னா நண்பர்களே, பணத்தை ஒருவன்
சேமித்து வாழ பழகிவிட்டால் அவன் பணக்காரனாவதை யாரும் தடுக்க முடியாது. வாரன் பஃபட் எடுத்துங்களேன், படிக்கிறீங்க எல்லாரும். இன்னைய வரைக்கும் கோடீஸ்வரம், 95 வயசு இன்னும் சம்பாரிச்சிட்டு இருக்கான் அந்த ஆள், முறையான வழியில். சரி, உருப்படாமல் பணத்தை சம்பாரிச்சு நொடிச்சு போனவனுக்கு உதாரணம் விஜய் மல்லையா. எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க, நாட்டை விட்டே ஓடி போய் ஒளிஞ்சிருக்கான். ஏன்? அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை தான். என்ன தன்னிட்ட இருக்கோ அதை விட செலவு பண்ணாக்கா பேலன்ஸ் ஷீட்னு சொன்னேன்னு, வர்ற வழி எவ்வளவு சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, போகிற வழி குறைச்சலாக இருக்கணும். சேமித்து வாழ பழகினா அவன் பணக்காரனாக தான் முடியல, யாரும் தடுக்கவே முடியாதுன்னு சொன்னேன். இந்த இடத்துல இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. தன் தேவைக்கு ஏற்றார் போல் சம்பாதிப்பவன் திறமைசாலி, தன் சம்பாத்தியத்திற்கு ஏற்றார் போல் செலவு செய்பவன் புத்திசாலி. ஒன்று நீ திறமைசாலியாக இருக்கணும், இல்லை புத்திசாலியாக இருக்கணும், இல்லை ரெண்டுமா இருக்கணும். இது ரெண்டு இல்லைன்னாலும் ஒன்று இல்லைன்னாலும் உன்னால் பணக்காரன் ஆக முடியாது. இப்போது இந்த இடத்துல மிக முக்கியமான ஒன்றை சொல்கிறேன். சம்பளத்திற்காக வேலை செய்தால் அவர்கள் அத்தனை பேரும் ஏழைகள். நம்புறீங்களா? இங்கே உட்காந்துருக்கிற அத்தனை பிஸ்னஸ் மேனும் பணக்காரு நான் நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? பணத்தை தனக்காக வேலை செய்ய வைத்தால் அவன் பணக்காரன். புரியுதா உங்களுக்கு? பணத்துக்காக நம்ம வேலை செஞ்சால் ஏழை, பணத்தை தனக்காக வேலை செய்ய வச்சா அவன் பணக்காரன். அது என்ன பணத்தை தனக்காக வேலை செய்ய வைக்கிறது? நீ தூங்கும்போது கூட அந்த பணம் உனக்காக வேலை செய்ய வேண்டும். நீ தூங்கும்போது கூட அந்த பணம் உனக்கு பணத்தை சம்பாதிக்க வேண்டும். அது எப்படி சார் முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அருமையான ஃபுல்லாக உட்காந்துருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன், கடைசி வரைக்கும் உள்ள மக்களுக்கு சொல்கிறேன். இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்குரிய வழியில், இந்த பணத்தை ஏன் சம்பாதிக்கணும்னு சொன்னேன், பணத்தை நமக்காக வேலை செய்ய வைக்கணும்னு சொன்னேன் இல்லையா? நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம், பணம் சம்பாதிக்கிறதுக்காக நம்ம என்ன செய்கிறோங்கிறத விட நம்ம சம்பாதிச்ச பணம் நமக்காக என்ன செய்யுதுங்கிறது தான் முக்கியம். இந்த படிப்பு முறை இருக்கு இல்லையா, அது ஏழைகளை உருவாக்குகின்ற கல்வி முறை அப்படின்னா நீங்கள் நம்புறீங்களா? என்ன சொல்லி வளர்க்குறோம் பிள்ளைங்களெல்லாம்? நீ நல்லா படிக்கணும், நல்ல மதிப்பெண்கள் வாங்கணும், நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கணும், ஒரு ஆஃபீஸில் போய் வேலை பார்க்கணும், கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும், ப்ரமோஷன் வாங்கணும், பணக்காரனாக. அப்படின்னா இந்த நாட்டில் 99% பேர் பணக்காரனாக இருக்கணும். ஆனால் எவன் நடத்துகிறானோ அந்த கம்பெனியை, எவன் பிஸ்னஸ் பண்ணுறானோ அவன் மட்டும்தான் பணக்காரனாக இருக்கான். ஏன்? என்ன காரணம்? அவன் பணத்தை தனக்காக வேலை செய்ய வைக்கிறான், இவன் பணத்துக்காக வேலை செய்கிறான். இந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லை, இப்போது 60 வயதிற்கு பிறகு இப்போ என்ன சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தீங்களோ உங்களால் வேலையே செய்ய முடியாமல், வேலையை விட்டு பிஸ்னஸே பண்ண முடியாமல் பிஸ்னஸை விட்டுட்டா, நீங்கள் இப்போ என்ன சம்பாதிக்கிறீங்களோ அந்த பணம் உங்களுக்கு வர்ற மாதிரி சம்பாதிக்கின்ற பணத்தை தனக்கு வருமானம் வரக்கூடிய முதலீடுகளில் எவன் ஒருவன் சேமித்து கொண்டே வருகிறானோ அவன் செல்வந்தராவதை யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு பணம் எவ்வளவு வருதோ அதை அப்படியே செலவு பண்ணிட்டு மீதி சேர்க்கலாம்னு நினச்சா எவனாலையும் பணக்காரனாக முடியாது. உனக்கு 1 லட்ச ரூபா வருதுன்னா 10,000 ரூபாயை சேமிப்புக்கு வச்சுட்டு பாக்கி உள்ள 90,000 ரூபா தான் நம்ம சம்பாதிச்சோன்னு நினச்சிக்கிட்டு அதுக்குள்ளே எவன் செலவு செய்கிறானோ அவன் மட்டும்தான் பணக்காரனாக முடியும். பிஸ்னஸுக்கும் இதே தான் அடிப்படை கோடு. அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு முறை நீ சம்பாதிக்கும் போதும், நீ வேலையே பார்க்க முடியாமல் போகும்போது உனக்கு எவ்வளவு இப்போது வருகிறதோ அந்த பணம் வரும்படி அதுக்கு என்ன செய்யணும்? உங்களுக்கு என்ன புரிகிற மாதிரி சொல்கிறேன். எஜுகேஷன் பிரிங்ஸ் யூ ஜாப், ஜாப் பிரிங்ஸ் யூ மணி, மணி பைஸ் யூ அசெட், அசெட் பிரிங்ஸ் யூ வெல்த், வெல்த் பிரிங்ஸ் யூ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். படிக்கிறோம், வேலை கிடைக்குது, வேலைக்கு போகிறோம், சம்பளம் வருது, சம்பளம் வருது இல்லை, அந்த சம்பளத்தை வருமானம் தரக்கூடிய முதலீடுகளில் ஆரம்ப காலத்திலிருந்தே எவன் முதலீடு செய்து கொண்டு வருகிறானோ, எந்த பிஸ்னஸ் பண்ணுறவனாக இருந்தாலும் ஆரம்பத்திலேருந்து வர்ற பணத்தை முதலீட்டில் போட்டு அந்த முதலீட்டிலிருந்து வருகின்ற வருவாயாக, சம்பளத்தை வருவாயாக, சம்பளம் வேலையிலேருந்து வருது, நான் சொல்கிற வருவாய்ங்கிறது முதலீட்டிலேருந்து வருது. நிறைய பேர் என்ன பண்ணுவான், 1 கோடி சம்பாதிச்ச உடனே 2 கோடி கடன் வாங்குவோம், 3 கோடிக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிச்சுன்னா அந்த பிஸ்னஸ் ஓனர்மா. கடன்களை தன்னுடைய முதலீடுகள் என்று நினைத்து கொண்டு எவன் ஒருவன் முதலீடு செய்து வியாபாரம் செய்கிறானோ ஒரு நாளும் அவன் பணக்காரன் ஆக முடியாது. ஏன் தெரியுமா?
தான் சம்பாரிச்ச கொஞ்சம் முதலீட்டிலேருந்து வருவாய் வந்துச்சுன்னா அவன் பணத்துக்கு சட்டப்பைக்கு பணம் வருது. தன்னுடைய சொத்துன்னு நினச்சிட்டு பேங்க்குக்காரன் கடனில் வீட்டை கட்டி பிஸ்னஸ் ஆரம்பித்து செஞ்சான்னா சட்டப்பையிலேருந்து பணம் போகுது. இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். யார் பணக்காரனாக முடியும் நீங்களே முடிவு பண்ணி. அப்போது பணம் வேணும், அதை முறையான வழியில் சம்பாதிக்கணும். வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்குறோமா? பொருளாதாரத்தை, பணத்தை எப்படி சம்பாதிக்கணும்னு சொல்லி கொடுக்குற கல்வி முறை இருக்க, அந்த பணத்தை எப்படி நிர்வகிப்பது என்பதை சொல்லித் தருவதே இல்லை. ஆனால் வள்ளுவர் சொல்கிறார் பணம் சம்பாதிக்கணும்னு சொல்கிறார். புறநானூறு 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிருங்க. சிறப்புடை மரபின் பொருளும் இன்பமும் அறத்து வழிபடும். என்ன அர்த்தம்? ஒரு நல்ல பாரம்பரியமான குடும்பத்திலிருந்து வந்தவர்களாக இருந்தால் அவர்கள் சம்பாதிக்கின்ற பணம் முறையான வழியில் தொழில் செஞ்சு முறையான வழியில் வேலை பார்த்து அந்த சம்பாதிக்கின்ற பணம் இருக்குல்ல, அதுதான் மனுஷனுக்கு மனதில் மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் கொடுக்குமா. தப்பான வழியில் வர்ற பணம் இருக்குல்ல, அது மனிதனுக்கு நிம்மதியை கெடுத்துருமா. நிம்மதியும் அமைதியும் இல்லாமல் பணம் சம்பாரித்து எந்த பிரயோஜனமும் இல்லை. ராபின் சர்மா சொல்லுவார், இந்தியா அமைதியையும் மகிழ்ச்சியையும் தூக்கத்தையும் இழந்த கோடீஸ்வரர்களால் நிரம்பிக் கொண்டிருக்கிறதும் பார். உங்களுக்கு புரியும். அப்போ தப்பான வழியில் வர்ற பணம், முறையான வழியில் வர்ற பணம் அமைதியை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும். அதை வள்ளுவர் எப்படி சொல்றாரு? அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். முறையான வழியில் பிஸ்னஸ் பண்ணி உழைச்சி சம்பாதிக்கிற பணம் இருக்க, அது அறத்தை கொடுக்குமா, பிள்ளைங்களுக்கு நல்ல வழிகாட்டுமா, மனுஷனுக்கு மனசில் அமைதியையும் மகிழ்ச்சியும் கொடுக்குமா. தப்பான வழியில் வர்ற பணம் அது கொடுக்காதான். அப்போ பணம் சம்பாதிக்கிறது எதுக்கு? நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும்னு. மகிழ்ச்சி எங்கேருந்து வரும்? முறையான வழியில் வர்ற பணத்தில் தான் மகிழ்ச்சி வரும். வள்ளுவர் அதோட நிறுத்தலை. ஏன் பணம் சம்பாதிக்கணும் இன்னொன்று சொல்கிறாரு பாருங்க, வியந்து போவீர்கள். இல்லாரை எல்லோரும் எள்ளுவர், செல்வரை எல்லோரும் செய்வர் சிறப்பு. பணம் இல்லைன்னா எள்ளி நகையாடுவானா. பணம் இருந்துச்சுன்னா அவனை எல்லாரும் தூக்கி தலையில் வச்சுட்டு கொண்டாடுவானா. அதை மட்டும் சொல்லலை, இன்னும் சொல்கிறாரு பாருங்க, பொருள் இல்லாரை பொருள் ஆக்கும் பொருள் அல்லது இல்லை பொருள்ன்றார். ஒரு பொருட்டே இல்லாதவனை கூட பணம் வந்துச்சுன்னா அவனை பெரிய ஆளாக்கிருமா. இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் வள்ளுவர் சொல்றதாங்க முக்கியம். செய்க பொருளை செருணர் செருக்கு அறுக்கும் எஃகு அதனினும் கூறியது இல்லைன்றார். பணத்தை பண்ணுடா, பணத்தை சம்பாதிடா, அதை முறையான வழியில் சம்பாதிடா. உன்னுடைய எதிரியினுடைய திமிரை அடக்குவதற்கு அதை விட சிறப்பான ஆயுதம் வேற ஒன்றுமே இல்லைன்றார். சொல்றது வள்ளுவருங்க. திருவள்ளுவர் சொல்லுவார் பணத்தை இப்படி நீங்கள் நம்ப முடியுமா? திருவள்ளுவர் பணத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாருன்ட்டு. அதெல்லாம் விட்டுட்டு இன்னொன்று சொல்கிறாரு, தப்பாக பணம் சம்பாதிக்கிறது இருக்குல்ல, அதை பற்றி என்ன சொல்கிறாரு? ஆபிரகாம் லிங்கன் சொன்னதை சொல்லிவிட்டு அடுத்து இதை சொல்கிறேன். ஆபிரகாம் லிங்கன் தன்னுடைய பெண் படிக்கின்ற பிள்ளையினுடைய தலைமை ஆசிரியைக்கு அவர் அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கும்போது ஒரு கடிதம் எழுதினார். அது உலக புகழ்பெற்ற கடிதம். அதில் ஒரு லைன் எழுதியிருப்பார். என்ன எழுதியிருப்பார் தெரியுமா? உழைப்பின் மூலமாக வருகின்ற $1 உழைப்பு இல்லாமல் வருகின்ற $100 விட உயர்ந்தது என்பதை என்னுடைய பிள்ளைகளுக்கும் மற்ற பிள்ளைகளுக்கும் சொல்லித்தாருங்கள், அப்போதாண்ட அந்த நாடு உருப்படும்பர். ஒரு அமெரிக்க ஜனாதிபதி சொல்றார். அப்போ இதெல்லாம் ஏன் சொன்னாங்கன்னா, ஈன்றாள் பசிகாண்பாள் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினைங்கிறார் வள்ளுவர். பணத்தை சம்பாதிக்க சொன்ன வள்ளுவரே சொல்றாரு, பெற்ற தாய் பசியோடு இருந்தால் கூட தப்பான வழியில் பணம் சம்பாதிக்காத. நான் பிஸ்னஸ் எத்திக்ஸ் பற்றி முதல்ல சொன்னேன் இல்லையா? அதனால தான் சொல்கிறான், அந்த சிலையில் எனக்கு தெரியும் அதில் உள்ள குறைங்கிறான்ல, நமக்கு தெரியணும் நம்ம செய்கிற. தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். யோசித்து பாருங்க. அப்போது இந்த மாதிரி பணத்தை செய்யணும், அதை முறையான வழியில் செய்யணும், தவறான வழியில் செய்யக்கூடாது. தவறான வழியில் செஞ்சால் அழக்கொண்ட செல்வம் அழப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை. என்ன அர்த்தம்னா, ஒரு மனிதனை அழ வச்சுட்டு நீ பணத்தை சம்பாரிச்சேன்னா அந்த பணம் உன்னையும் உன் குடும்பத்தையும் அழ வைக்காமல் போகாதுடான்ட்டார். சொல்கிறது யார்? வள்ளுவர். அழக்கொண்ட செல்வம் அழப்போம் இழப்பினும் நற்பயக்கும் பிற்பாலவை. நல்ல வழியில் வந்த பணத்தை நீ கொஞ்சத்தை இழந்தா கூட அது உனக்கு பிற்காலத்தில் உன் பிள்ளைங்களுக்கு நல்லது தாண்டா செய்யுங்கிறார். சொல்லுவது திருவள்ளுவர். அப்போ பணம் சம்பாதிக்கணும்,
அதை முறையான வழியில் சம்பாதிக்கணும். தப்பான வழியில் சம்பாதிக்கக்கூடாது. தப்பான வழியில் சம்பாதிக்கிற பணம் என்ன பண்ணும்? இன்னல் தரும் பொருளை ஈட்டுதலும் துன்பம், பின்னர் அதனை பேணுதலும் துன்பம், அன்னது அழித்தலும் துன்பம், அந்த பிறர்பால் இழத்தலும் துன்பமே. என்ன அர்த்தம்? தப்பான வழியில் பணம் சம்பாதிக்கிறவன் ராத்திரி பாலா தூக்கம் இல்லாமல் இருப்பானா. அதை கட்டி வச்சு காப்பாற்றி எங்கெல்லாம் ஒளிய வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது அதை விட கஷ்டமா. எவன் பேர்லையாவது பினாமி பேரில் எழுதி வச்சுட்டு அவன் இல்லைன்னு சொன்னானா அவனுக்கு அதை விட கஷ்டமா. ஆனால் வெளியில் சொல்ல முடியாதான். வரிசையாக சொல்கிறார். தப்பான பாடுபட்டு பணத்தை தேடி சேர்த்து புதைத்து வைக்கிறவன் யாராக இருப்பான்? தப்பான வழியில் பணம் சம்பாதிக்கிறவன் தானே, இன்கம் டேக்ஸ் ஏமாத்துறவன் தானே, ஈடிக்கு பயப்படுறவன் தானே. நீங்கள் இன்னல் தரும் பொருளை ஈட்டுதலும் துன்பம், பின்னர் அதனை பேணுதலும் துன்பம், அன்னது அழித்தலும் துன்பம், அந்த பிறர்பால் இழத்தலும் துன்பமே. அந்த பிள்ளைங்க அந்த மாதிரி பணம் இருக்குன்னு நினச்சி கண்ணா பண்ணு செலவு பண்ணால் பிள்ளையே உருப்படாமல் போயிடுங்க. நீங்கள் தவறான வழியில் பணம் சம்பாதித்த பல கோடீஸ்வரர்களை ஒரு காவல்துறை உயர் அதிகாரியாக நான் பல பேரை பார்த்துருக்கேன். இறப்புக்கு முன்னால் அவர்களிடம் பேசி இருக்கின்றேன். உங்கள்கிட்டலாம் பேசணுங்கிறதுக்காக என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? எப்படிங்க இருக்குது லைஃப் அப்படின்னு கேட்டால் ஒருத்தர் பேட்டி கண்டார். அவங்கள தப்பாக வாழ்ந்துட்டாங்க, தவறான வழியில் பணம் சம்பாதிச்சா இப்படிலாம் கஷ்டம் வரும்னு நான் நினச்சதே இல்லைங்க. என் வாழ்க்கையே போச்சுங்க. எனக்கு சமுதாயத்தில் உள்ள மரியாதை போச்சுங்க. என் குடும்பத்திலே எனக்கு மரியாதை இல்லைங்க. நான் சில பேரை நண்பர்களை இழந்ததில்லை, குடும்பத்தையே இழந்தவங்களாம் இருக்கான். உடல்நலம் போச்சுங்க. இப்படி சொல்பவர்களே நிறைய பேர் இருக்கின்றார். அப்போது பணம் வேணும், பணத்தை முறையான வழியில் சம்பாதிக்கணும், பிஸ்னஸை முறையான வழியில் பண்ணணும். தவறான வழியில் பணம் சம்பாதிச்சாக்கா அது மனுஷனுக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் தராது. இந்த சம்பாதிச்ச பணத்தை அனுபவிக்கணும் இல்லையா? ஒன்று தெரியுமா உங்களுக்கு? ஒரு கோடியை பல கோடி ஆக்கின்ற திறமையை கடவுள் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான். ஆனால் அந்த சம்பாதித்த பல கோடியை யார் அனுபவிக்க வேண்டும் என்ற அதிகாரத்தை கடவுள் தன்னிடமேயே வைத்திருக்கின்றான். யோசித்து பாருங்க. ஃபுல்லாக எல்லாம் இருக்கும், சாப்பிட முடியாது. சுகர், பிபி, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஒரு பிஸ்னஸ்மேன் நல்லா இருக்கணும், மைண்டு நல்லா இருக்கணும்னா ஹெல்த்தி மைண்டுனா என்ன? சவுண்டு மைண்ட் இஸ் இன் த சவுண்டு பாடி. இப்போ எல்லாரும் இங்கே உட்காந்துருக்கிறீங்க. சம்பாதிச்சா மட்டும் பத்தாது இல்லை, அதை அனுபவிக்கணும்ல, அதுக்கு தானே சம்பாதிக்கிறோம். அதுக்கு என்ன அடிப்படையாக தேவை? ஒரே ஒரு கேள்வி உங்கள்கிட்ட வைக்கிறேன். ஹெல்த்தி மேன் வாண்ட்ஸ் எவ்ரி திங் இன் த வேர்ல்டு, சிக் மேன் வாண்ட்ஸ் ஒன்லி ஒன் திங். என்ன? நல்ல உடல் நலத்தோடு இருக்கிறவன் உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் வேணும்னு கேட்பானா, ஆசைப்படுவானா? ஆனால் சிக் மேன், உடல்நலம் கெட்டு போயிருக்கிறவனுக்கு ஒன்றே ஒன்று தான் வேணுமா? என்ன? உடல்நலம் மட்டும்தான் வேணும். அப்போ உடல்நலம் எவ்வளோ முக்கியம்? வாழ்வினுடைய முதலாவது இன்பமும் முதன்மையான இன்பமும் உடல்நலமே. நான் உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக அழைக்கப்பட்டவன் அல்ல, சிந்திக்க வைப்பதற்காக அழைக்கப்பட்டவன். இங்கேருந்து வந்துட்டு போனீங்கன்னா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு என்னை கூப்பிட்ருக்காங்க. உங்களை நீங்கள் வீட்டுக்கு போகும்போது ஏதாவது ஒரு பிரயோஜனமான செய்திகளோடு போகணுங்கிறதுக்காக அழைக்கப்பட்டவன். வாழ்வினுடைய முதலாவது இன்பமும் முதன்மையான இன்பமும் உடல்நலமே. இன்பத்தினுடைய உயிர்கோட்பாடு உடல்நலம், உடல்நலத்தினுடைய உயிர்கோட்பாடு உடற்பயிற்சி. நம்ம உடம்பு பல கோடி கொடுத்தா கூட செய்ய முடியாத உடம்பு. The true value of anything can be realized only in 2 occasions, before getting it and after losing it. இந்த உடலினுடைய சிறப்பு இருக்கு பாருங்க, அது எப்போ தெரியுமா? அது நம்மளை விட்டு போனதுக்கப்புறம் தான் தெரியும். நம்ம கை கால் விளங்காமல் போகிறாங்கல்ல நிறைய பேர், அப்போ போய் கேட்டு பாருங்க, அந்த உடல்நலத்தினுடைய அருமை அவனுக்கு தெரியும். அப்போ தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம். அப்போ என்ன செய்யணும்? ஒரு மனிதன் தன்னுடைய உடலையும் தன்னுடைய அறிவையும் சேர்த்தே வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் தன்னுடைய உடலை எப்படி வளர்த்து கொள்கிறானோ அப்படித்தான் தன்னுடைய அறிவையும் வளர்த்து கொள்கிறான். அறிவை முழுமையாக சரியாக ஒருத்தன் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவன் உடல் நலத்தை நன்றாக வைத்துக்கொண்டே ஆக வேண்டும். ஒரு சம்பவம் சொல்கிறேன் உங்களுக்கு. ஜூஜூன்வாலா எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, ஷேர் மார்க்கெட் புரோக்கர், 13,000 கோடிகளுக்கு அதிபதி, 52 வயசில் செத்து போயிட்டார். சாகும்போது என்ன சொன்னார் தெரியுமா? இது மாதிரி உங்களெல்லாம் பார்த்து அவர் சொல்கிறார், பிஸ்னஸ் பீப்புள் எல்லாம், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் மை ஹெல்த் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. மை பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் மை ஷேர் அப்படின்னு நான் நினச்சேன். ஆரோக்கியத்தை இழந்து பணத்தை சம்பாரிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் எனக்கு தெரியுது, மை ஒர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஹேஸ் பீன் மை ஹெல்த். ஐ அட்வைஸ் ஆல் ஆஃப் யூ ப்ளீஸ் இன்வெஸ்ட் மோர் இன் ஹெல்த், நாட் இன் ஷேர்ஸ்னா. புரியுதா?
நான் செஞ்சதை இந்த தப்பை யாரும் செஞ்சிடாதீங்க. நான் 52 வயசுலேயே 13,000 கோடியை சம்பாதிச்சு வேற ஒருத்தர் கொடுத்துட்டு சாவ போகிறேன். கடவுள் அந்த கோடிகளை அனுபவிக்கிற சக்தியை தன்னிடமே வச்சிருக்காரு, அதிகாரத்தைன்னு சொன்னல. நீங்கள்லாம் நல்லா இருக்கணும்னா பணத்தை சம்பாதிக்கிறத விட உங்கள் ஹெல்த்தை சம்பாதிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அப்போ தான் நீங்கள் சம்பாதிக்கிறது பணம் கொஞ்சமாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த இடத்துல ஸ்டீவ் ஜாப், ஆப்பிள் ஃபோன் நிறுவனர், அவர் டெட் பெட்டில் இருந்தார். அவரை பார்க்க போனாங்க. வர்த்தக வியாபார உலகத்தில் பல கோடிகளை கொழிச்சிட்டேன். ஆனால் அந்த பல கோடிகளில் என் உடம்பை நான் பார்த்துக்காம விட்டதுனால இந்த மருத்துவ உபகரணங்களினுடைய ஐசியூவில் இருக்கார். என்னுடைய சத்தம் மட்டும்தான் தெரியுது. நான் என்னுடைய பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணணும், அதில் பாதி முயற்சியாவது நான் என்னுடைய உடலை பாதுகாப்பதற்காக செஞ்சுருந்தேன்னா நான் சம்பாதித்த பணத்தையும் செலவு செய்திருக்க, நல்லா செலவு செஞ்சு நான் அனுபவிச்சிருக்க முடியும். நான் என் உடலையும் பார்த்துக்கிட்டு இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு போயிருக்க முடியும். அதனால தயவுசெய்து நீங்கள் எல்லாரும் உங்கள் உடலை விட்டுறாதீங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, உலகத்தையே ஜெயித்த அலெக்சாண்டர் பாதிக்கு இதில் நான் சொல்கிற 3 பாயிண்டில் ஒரு பாயிண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பாக்கி 2 தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அலெக்சாண்டர் டெட் பெட்டில் இருக்கான். யார்? த மேன் ஹூ கான்கர்ட் த என்டையர் வேர்ல்டு. உலகத்தையே ஜெயித்த அலெக்சாண்டர் தளபதியை கூப்பிட்றான். நான் சின்ன வயசுலேயே சாக போகிறேன்டா, நான் செத்ததுக்கப்புறம் 3 கட்டளை உனக்கு, அதை நீ நிறைவேற்றணுங்கிறான். என்னன்னு கேட்குறான். செத்த பிறகு என்னுடைய கஜானாவில் இருக்கிற அவ்வளோ பணத்தையும் எடுத்து, இறந்து போனால் பூ போட்டுட்டு போகிறாங்கல்ல பாடியை சுடுகாட்டு கொண்டு போகும்போது, அந்த மாதிரி நீ தெருவில் தங்க காசுகளெல்லாம் இறைச்சிக்கிட்டே போகணும், அது மக்கள்கிட்ட போய் சேரணும். 2வது, உங்களுக்கு தெரியும், கை 2ஐயும் வெளியில் வச்சு புதைக்கணும். ஏன்னா உலகத்தையே ஜெயித்த மாவீரன் அலெக்சாண்டரா இருந்தாலும் இந்த உலகத்திலேருந்து போகும்போது வெறுங்கையோடு தான் போகிறான்னு மக்களுக்கு தெரியணும். 3வது ஒன்று சொன்னான் பாருங்க, என்னுடைய பாடியை இறந்த இடத்துல அரண்மனையிலேருந்து தூக்கி மாசிடோனியா பட்டணம் முழுக்க சுற்றி கடைசியாக சுடுகாட்டு கொண்டு போகணும்ல, அதை தூக்கிறத யார் தூக்கணும்னா என்னுடைய அரண்மனையில் உள்ள வைத்தியர்கள் 4 பேர் இருந்தான் பாரு, அந்த 4 பேர் தாண்டா கடைசி வரைக்கும் என் பாடியை தூக்கிட்டு போனோம்னா. சரிங்க, நான் அதை செஞ்சிட்றேன். மக்கள் ஏன் இப்படி சொன்னீங்கன்னு கேட்டால் நான் பதில் சொல்லணும்ல, சொல்லுங்கிறான். அப்போ முதல்ல சொல்கிறான், உங்களுக்கு தெரியும், கையை வெளியில் வச்சா வெறுங்கையோடு போகணும், பணத்தை தங்கத்தெல்லாம் வாரி இறைச்சா மக்கள்கிட்டேருந்து கொள்ளையடிச்சது மக்களுக்கே போகட்டும். சரிங்க, ஏங்க டாக்டர் தூக்கிட்டு போகணுன்னு சொல்கிறீங்க? அவன் சொன்னதை அப்படியே சொல்கிறேன். இந்த அயோக்கிய பசங்க 4 பேரும் என்னை 100 வயசு வரைக்கும் வாழ வச்சிருவேன்னு சொன்னான். பொய் சொல்லியே என்னை கெடுத்துட்டான். நானும் வாழ்ந்துடலான்னு நினச்சேன், பொய் சொன்னான் பாரு. இப்போ நான் செத்து போகிறேன்னு எனக்கு தெரியுது. நான் செத்துட்டேன்னா அவன் தாண்டா என் உடம்பு தூக்கணும், சொந்தக்காரன் எவனும் தூக்கூடாது. அப்போது உலகத்தை ஜெயித்த அலெக்சாண்டரா இருந்தாலும், வர்த்தக உலகத்தில் கோடிகளை குவித்த ஸ்டீவ் ஜாபா இருந்தாலும், அதே மாதிரி ஜூஜுன்வாலாவாக இருந்தாலும், உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கலன்னா நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தில் எந்த பிரயோஜனமும் இல்லை. எதுவுமே சாப்பிட முடியாத, எதுவுமே பண்ண முடியாத, நடக்கவே முடியாது. 10 வீடு வச்சுருந்தாலும் ஒரு ரூம்குள்ளே படுத்துருவீங்களே, எதுக்கு? இது அடிப்படை உண்மையை நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறதில்ல. இதுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. நான் ஒரு மருத்துவமனைக்கு சொந்தக்காரன். என்னுடைய வீட்டில் 4 முதுகலை முடித்த மருத்துவர்கள். ஆனால் நான் சொல்கிறேன், ஆரோக்கியத்தை தேடுகின்ற இடம் மருத்துவமனை அல்ல, மைதானம்தான். எவன் ஒருத்தன் வேர்வை சிந்தி மைதானத்தில் தன்னுடைய நேரத்தை செலவு பண்ணுறானோ அவன் மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. மைதானத்திற்கு, தன்னுடைய உடலை பார்க்கின்ற உழைக்கும் வர்க்கத்திற்கு மருத்துவமனையே தேவை இருக்காது. மைதானத்திற்கு நேரம் செலவு செய்யவில்லை என்றால் ஒருவன் மருத்துவமனைக்கு நேரம் செலவு செய்தே ஆக வேண்டும். இதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அது மட்டும் இல்லை, ஓடி ஓடி உழைத்து பிஸ்னஸ் பண்ணுறோன்னோ அல்லது வேலைக்கு போகிறோன்னோ ஓடி ஓடி உழைத்து ஓய்ந்து உட்காரும் போது தான் நமக்கு தெரிகிறது, செல்வத்தை சேர்ப்பதற்காக ஓடி ஓடி உழைத்து ஓய்ந்து உட்காரும் போது தான் நமக்கு தெரியும் உண்மையான செல்வம் என்பதே நாம் இழந்த ஆரோக்கியம்தான் என்று. ஒரு 2 நாளைக்கு முன்னால் டாக்டர்ஸ், ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிறீங்க அதனால அதை சொல்கிறேன், டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்று திருச்சியில் மேரியட் ஹோட்டலில் நடந்துச்சு. ஒரு 1000 டாக்டர்ஸ் உட்காந்து கூப்பிட்டுருந்தாங்க, உடம்பு பருமனை குறைக்கிறதுக்காக. அதெல்லாம் அதுக்காக மீட்டிங் அது. அதில் நான் சிறப்பு அழைப்பாளர். இப்போ உங்களுக்கு உடற்பயிற்சியை பற்றி நான் சொல்கிறேன் இல்லையா, உடம்பை பார்த்துக்கங்கன்னு. அப்போ நான் பேசும்போது சொன்னேன், எக்ஸசைஸ் இஸ் த ஷார்ட்டஸ்ட் ரூட் டு கிரேவ் யார்டு அப்படின்னு. எக்ஸசைஸ் பண்ணாக்க
சுடுகாட்டுக்கு போகிறதுக்கு ஷார்ட்டஸ்ட் ரூட்டுன்னு. அப்போ ஒரு பெரிய டாக்டர், ரொம்ப பெரிய டாக்டர், அவங்க எந்திரிச்சு என்கிட்ட கேட்டாங்க, எக்ஸசைஸ் பண்ணால் ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்கலாம், நல்லா இருக்கும் ஹெல்த்துன்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க, ஆனால் இப்போ எக்ஸசைஸ் இஸ் த ஷார்ட்டஸ்ட் ரூட் டு கிரேவ்யார்டுன்னு சொல்கிறீங்களே. நான் சொன்னேன், அப்படி இல்லைம்மா, எக்ஸசைஸ் பண்ணாமல் இருந்தால் பிபி சுகர் எல்லாம் ஏறி வீட்டிலேருந்து ஆஸ்பத்திரிக்கு வந்து விரலை வெட்டுறதா காலை வெட்டுறதான்னு பார்த்து அங்கேருந்து சுடுகாட்டுக்கு போவான். எக்ஸசைஸ் பண்ணவன் வீட்டிலேருந்து ஸ்ட்ரைட்டாக சுடுகாடு போயிடுவான். அதனால எக்ஸசைஸ் இஸ் த ஷார்ட்டஸ்ட் ரூட் டு கிரேவ்யார்டு. இப்படி தான் எல்லா டாக்டருமே ஒத்துக்கிட்டாங்க. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, நம்முடைய உடலை பேணி பாதுகாப்பது மிக மிக முக்கியம். இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். 2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழில் திருமூலர் சொல்கிறாரு, உடம்பால் அழியின் உயிரால் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. 2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழில் சொல்லியிருக்கான். உள்ளம் திருக்கோயில், ஊனுடம்பு ஆலயம். உடம்பு தான் இந்த உயிரை பாதுகாக்குதான். நம்ம நினைக்கிற மாதிரி உயிர் போனோன்னா உடம்பு அழுகுதுன்னு நினைக்கிறோம்ல, உடம்பு கிடக்கிட இந்த உயிர் இதில் இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத உடம்புன்னு அது வெளியில் போகுதான். இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நல்லா புரிஞ்சுக்கிறீங்க தமிழ் ஆங்கிலம் ரெண்டும். உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம், இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ, சுத்தமுள்ள இடமெல்லாம் சுகமும் உண்டு, நீ அதனை நித்தம் நித்தம் பேணுவையேல் நீண்ட ஆயுள் பெறுவாயே, காலை மாலை உலாவி தினம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானேன்ட்டான். யாரு காலையில் சாயந்தரம் எக்ஸசைஸ் பண்ணி வாக்கிங் போயிட்டு வர்றாங்கல்ல, அவங்க காலை எமனே தொட்டு கும்பிட்டுட்டு ஓடிடுவான். அருமை உடலில் நாமெல்லாம் அறியும் வகையில் அறிவோமே, வருமுன் நோயை காப்போமே, வையம் புகழ வாழ்வோமே, தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்தபின் உணவும் நோயை விரட்டி விடுமப்பா, 100 வயது தருமப்பான்னு 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னவன் தமிழ். நம்ம செய்கிறோமாங்கிறதான் பிரச்சனை. இட் இஸ் நாட் தி அவேர்னஸ் தட் இஸ் லேக்கிங். யாருக்கு கொஞ்சமாக சாப்பிட்டா ரொம்ப நாளைக்கு இருக்கலாம், எக்ஸசைஸ் பண்ணால் ரொம்ப நாளைக்கு இருக்கலாம்னு தெரியாது. செய்கிறோமாங்கிறதான் பிரச்சனை. செய்கிறது தான் இல்லை, இதை செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவே. சரி.